வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு கேமர்ஸோட கடை செஷன். இந்த செஷன் பேரு உங்களுக்கு தெரியாத ஒண்ணு பத்தி பேசுவோம் தான். ஸோ இந்த செஷன்ல வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்ச விஷயமும் இருக்கலாம், தெரியாத விஷயங்களும் இருக்கலாம். ஸோ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வியூ, இந்த ஐகான் வியூலாம் சேஞ்ச் பண்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஆர்வம் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கணும்னு அந்த ஐகானோட ஆசையா இருக்கும். பட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இங்க ஸ்மால் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா இவ்வளவுதான் வரும். அது இல்லாமல் மீடியம் இதிலே கொடுத்து ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வியூ கொடுத்துட்டு ஸ்மால் ஐக்கான், மீடியம் ஐக்கான், லார்ஜ் ஐக்கான் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். பட் இது டிஃபால்ட்டான செட்டிங்ஸ். பட் ஆனால் வந்துட்டு இதை தாண்டி இன்னொரு செட்டிங்ஸ் இன்னும் கஸ்டமைசபிளாக நீங்கள் பண்ணிக்கலான்றது தான் என்னோட வீடியோட கண்டென்ட்டே இது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் மட்டும் ஹோல்டு பண்ணிக்கிட்டு ஸ்க்ரோல் அப் பட்டன் அழுத்திங்கன்னா, அதாவது எதுவுமே கிளிக் பண்ணாமல், ஐ மீன் இந்த ஃபோல்டரையும் கிளிக் பண்ணாமல் நடுவில் ஒரே ஒரு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கண்ட்ரோல் மட்டும் ட்ராக் பண்ணீங்கன்னா அது பாட்டு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். அதோட எக்ஸ்ட்ரீம் எண்டு இவ்வளோதான். லார்ஜ் ஐக்கானோட ஸ்மால் ஐக்கானோட எக்ஸ்ட்ரீம் எண்டு நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ரொம்ப குட்டியாகும். ஸோ இது மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற கஸ்டமைசபிள் சைஸ்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் சரி நீங்கள் ஃபோல்டருக்கு பண்ணணும்னா நீங்கள் நேராக அப்படி போயிட்டு இங்கே வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வியூன்னு ஆப்ஷன் கொடுத்து அதில் எக்ஸ்ட்ரா லார்ஜ் வேணும்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் வச்சுக்கலாம், லார்ஜ் வேணும்னா லார்ஜ் வச்சுக்கலாம், மீடியமு, ஸ்மால் ஐக்கானு இந்த மேலேயே இருக்கும். ஸோ அது இல்லாமல் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டீட்டெயில்ஸ், அதாவது டேட் அண்ட் டைமோட கடைசியாக நீங்கள் ஏதாச்சும் ஃபைல் எடிட் பண்ணி வச்சிருப்பீங்க, இல்லை கடைசியாக எதனா சேஞ்சஸ் மேக் பண்ணி பண்ணியிருப்பீங்க, அதாவது நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். டேட்டா மாடிஃபைடை மேலே கொடுத்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறது வந்துடும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டைல்ஸ் மாதிரி வேணும்னா, அதாவது உள்ளே இருக்கிறது லைட்டாக தெரியணும், பட் ப்ளஸ் ஃபோல்டர் வியூவும் தெரியணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் டைல்ஸ் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் கண்டென்ட் மட்டும் போதும், கண்டென்ட் அண்ட் டேட் மட்டும் போதுன்ற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் டீட்டெயில்ஸ் பேனல் கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, என்னைக்கு வந்துட்டு கடைசியாக மாடிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் காட்டும். இதில் வந்து ஃபைல்ஸ் காட்டும், எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ பேனு உள்ளே என்ன இருக்குன்றதே காட்டும்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஏதாச்சும் வீடியோ கொடுத்தீங்கன்னா இங்கேயே மோஸ்ட்லி ஒரு ப்ரிவ்யூ மாதிரி ஒன்று கொடுக்கும் உங்களுக்கு, வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறமும் போய் பார்த்தீங்கன்னா காம்பாக்டான வியூனா டோட்டலாக இங்கே மாறுறது. ஸோ அதை தாண்டி போனீங்கன்னா ஹிடன் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கலாம். ஸோ ஒரு ஃபோட்டோ எப்படி ஹைட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி ஒரு கண்டென்ட் நான் பண்ணுறேன். அது தனியாக ஒரு சாஃப்ட்வேரும் இருக்குது. ஸோ அது ஃபோல்டர் எப்படி ஹைட் பண்ணுறது வேணும்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறேன், இல்லைனாலும் நான் மோஸ்ட்லி பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்ஃபர்மேட்டிக்காக, அதாவது ரொம்ப உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இல்லை நான் ரொம்ப தேடிட்டு இருந்தேன் இது கிடைக்கவே இல்லை, தமிழ் இப்போ தான் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நிறைய கண்டென்ட் எனக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் ஜிவி. டாடா.